குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோர்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 17, 2026 சனிக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சு எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்கள் ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, வியூ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 16ஆம் தேதிக்கான நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா வராது. பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து நியூஸ் பேப்பர் வராது. அது எல்லா டேட்டாவுமே சேர்த்து தான் இதில் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? அடுத்தது, பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் கழகம் பொது நூலகத்துறை சார்பில் 4வது ஆண்டாக பன்னாட்டு புத்தக கண்காட்சி 2026 வந்து பார்த்திங்கன்னா சென்னை கலைவாணர் அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இது வந்து 4வது ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா நடக்குது, சரிங்களா? அடுத்தது, நாடு முழுவதும் சாலை பாதுகாப்பு நிர்வாகத்தை மேம்படுத்தும் முயற்சிக்காக பல்வேறு தரவுகளை ஒருங்கிணைக்கும் வகையில் ஒருங்கிணைந்த சாலை பாதுகாப்பு நிகழ்நேர தகவல் பலவகை வந்து டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சென்னை ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இது குறித்து சென்னை ஐஐடி சார்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னை ஐஐடியின் பொறியியல் வடிவமைப்பு துறையில் உள்ள புனர்வாழ்வு உயிரி பொறியியல் குழு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனுடைய மணிமண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருக்கார் முதல்வர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுதந்திர போராட்ட தியாகியான இமானுவேல் சேகரனாரனுடைய மணிமண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்பட்டிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் செல்லூர் கிராமத்தில் 1924 பிறந்தவர் தான் இவர் தனது இளம் வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்தவர். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு 3 மாதம் சிறை தண்டனை பெற்றிருக்காரு. 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பின்னர் 1945 ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றிருக்காரு. 1950ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம் என்ற அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கிறாரு. 1954ஆம் ஆண்டு இரட்டை கோலை முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிராகவும் தீண்டாமைக்கு எதிராகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி 11/9/1957ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா காலமாக இருக்கார். ஓகேங்களா? இவரது சமூக பங்களிப்பை போற்றும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பரமக்குடியில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் 3 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள தியாகி இமானுவேல் சேகரனுடைய உருவச்சிலையுடன் கூடிய அரங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் திறந்து வச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபுல்லாமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அடுத்தது, மத்திய பாஜக அரசின் லட்சிய திட்டங்களில் ஒன்றான ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2016 ஜனவரி 16 தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதனுடைய 10 ஆண்டு நிறைவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டாடுறாங்க. நாட்டின் புத்தாக்க வளர்த்தெடுப்பது மற்றும் முதலீடு அடிப்படையிலான வளர்ச்சியை ஊக்குவித்து வேலை தேடுபவர்களுக்கு தேசமாக அல்லாமல் வேலை வழங்குபவர்களுக்கு தேசமாக இந்தியா உருவெடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கினாங்க. முக்கியமானது இது உங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 2016 ஜனவரி 16. ஓகேங்களா? கடந்த 2014 நாட்டின் யூனிக்கான அந்தஸ்து கொண்ட $100 கோடி, அதாவது யூனிக்கான அந்தஸ்து $100 கோடி அதற்கு மேல் மதிப்பு கொண்ட நிறுவனங்கள், புத்தாக்க நிறுவனங்கள் 4 மட்டும்தான் இருந்துச்சு 2014. இப்போதைக்கு 125க்கும் மேற்பட்ட யூனிக்கான புத்தாக்க நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறாங்க. ஓகேங்களா? அடுத்து, தமிழக அரசின் திருவள்ளுவர் திருநாள் விருது. இது நம்ம ஆல்ரெடி டெய்லி பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது திருவள்ளுவர் திருநாளையொட்டி தமிழக வளர்ச்சித்துறை சார்பில் தமிழுக்கும் இலக்கிய வளர்ச்சிக்கும் தமிழ் சமுதாய உயர்வுக்கும் தொண்டாற்றிய பெருமை சேர்த்த தமிழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருது வழங்குவாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான பெரியார் விருது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் அருள்மொழிக்கும், அம்பேத்கர் விருது விசிக பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும், அண்ணா விருது நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகன் அவர்களுக்கும், காமராஜர் விருது தேசிய ஒருமைப்பாட்டு பேரவைத் தலைவரான எஸ்.எம். இதயத்துல்லா அவர்களுக்கும், பாரதியார் விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கும், பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதிக்கும், திருவிக விருது முன்னாள் தலைமைச் செயலாளர் வே. இறையன்பு அவர்களுக்கும், கியாபை விஸ்வநாதன் விருது வந்து முனைவர் சு. செல்லப்பா அவர்களுக்கும், கலைஞர் விருது வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் முன்னாள் உறுப்பினரும் எழுத்தாளரும் விடுதலை விரும்பி ஆகியோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மு.க. ஸ்டாலின் வந்து வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இலக்கிய மாமணி விருது வழங்கியிருக்காங்க. அதேமாதிரி 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருதில் மரபு தமிழ் வகைப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்பொருள் ஆய்வாளரான தா. ராமலிங்கம் அவர்களுக்கும், ஆய்வு தமிழ் வகைப்பாட்டில் இந்திய கம்யூனிஸ்டினுடைய மூத்த தலைவரான மகேந்திரன் அவர்களுக்கும், படைப்பு தமிழ் வகைப்பாட்டில் எழுத்தாளர் நரேந்திரகுமார் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இது விருதாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் பரிசும் 1 பவுன் தங்க காசு தகுதி உரை ஆகியவை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்தது அல்மாண்ட் கிட் என்னும் குழந்தைகளுக்கான சளி மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நச்சு ரசாயனம் வந்து பார்த்தீங்கன்னா கலந்திருப்பதாக கூறி அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. இதனுடைய நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் செயல்படுது. ஓகேங்களா? சளி, ஒவ்வாமை, ஆஸ்துமா பாதிப்புகளுக்காக, அதாவது லிவோசிட்ரசின் டைக்ளோரோடைட் அப்படின்ற, அது மட்டும் இல்லாமல் மாண்டலுகாஸ்ட் சோடியம் அப்படின்ற மூலக்கூறுகள் அடங்கிய மருந்துகள் தான் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா
கரைப்பானாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்பலின் கிளைக்கால் அப்படின்ற சேர்மம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்படும். ஆனால் இந்த அல்மார்ட் கிட் அப்படின்ற மருந்தில் வந்து பார்த்திங்கன்னா டை எத்திலின் கிளைக்கால் சேர்மம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்படுது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரெசின், ஆயில், பெயிண்ட்டு, மை தயாரிக்கிறது தான் இதை பயன்படுத்தணும். பட் வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்திருக்காங்க. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமானதுப்பா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, முக்கிய கனிமங்கள் துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதாக கூட்டாக வந்து பார்த்திங்கன்னா பணிக்குழு அமைக்க இந்தியாவும் ஜப்பானும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொண்டிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத் துறையில் பரஸ்பர பேச்சுவார்த்தைக்கான வழிமுறைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்தியா ஜப்பான் இடையிலான 18வது உயர்நிலை வியூக ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா தில்லிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடைபெற்றுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஷர் டோஷிமிட்ஸ் மொடோக்கி ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்ற இந்த கூட்டத்தில் வந்து இருதரப்பு விவகாரங்கள் மற்றும் பிராந்திய சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதாவது தில்லியில் 28வது காமன்வெல்த் நாடுகளுடைய அவைத்தலைவர்கள் மாநாடு, அதாவது மக்களவையுடைய தலைவர்களுடைய மற்றும் உயரதிகாரிகளுடைய மாநாடு நடைபெறுது. இது பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறார். ஓகேங்களா, இந்த போட்டியோட நிறைவில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவைத் தலைவரான ஓம் பிர்லா அவர்கள் 29வது CSPOC அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து காமன்வெல்த் நாடுகளுடைய அவைத்தலைவர்கள் மற்றும் உயரதிகாரி மாநாடு. இதனுடைய பொறுப்பை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் நாடாளுமன்ற மக்களவைத் தலைவரான சர் லிண்ட்சே ஹோயில்டியிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைச்சிருக்காரு. அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடத்துகிறாங்க. அதனால் அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறார். அடுத்தது, இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள இருக்குது. அப்படி நடந்துச்சுன்னா இது ரொம்ப பெரிய ஒப்பந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஸ்பெயின், இத்தாலி, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், பின்லாந்து, அயர்லாந்து, நெதர்லாந்து, போர்ச்சுகல், போலந்து, டென்மார்க், ஸ்வீடன் உள்ளிட்ட 27 வளர்ந்த நாடுகளை உள்ளடக்கியதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐரோப்பிய ஒன்றியம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொள்கிறாங்க. இந்தியாவுடைய 77வது குடியரசு தின கொண்டாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை விருந்தினராக ஐரோப்பிய கவுன்சில் தலைவரான ஆண்டனியோ லூயிஸ் சாண்டோஸ் டகோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தினுடைய தலைவரான உர்சுலா வான்டர் லேயன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, ரெண்டுமே முக்கியமானது. ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு விருந்தினர்கள். ஓகேங்களா, அடுத்தது, வெனிசுலாவுடைய முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரான மரியா கொரினா மச்சோடா வந்து பார்த்திங்கன்னா தனக்கு வழங்கப்பட்ட அமைதிக்கான நோபல் பரிசு, அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் வழங்கப்பட்டுச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெனிசுலாவில் சுதந்திரத்திற்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய அர்ப்பணிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொடுத்த அந்த நோபல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் அவ்வளோதான், எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீடியோ படிக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.